மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ரொட்டீன் விளாகில் வெறும் வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்காம வெறுமனையாக மியூசிக் மட்டும் தான் சேர்த்துருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. என்னோட இந்த விளாக் ரொட்டீன் பார்த்திங்கன்னா டே பை டே எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத 11 டேஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 11 டேஸ் கண்டினியூஸாக இருக்கிறப்போ வாய்ஸ் ஓவர் டெய்லியுமே எல்லா வீடியோஸ்க்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஒரு சின்ன சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு வீடியோலேயே மியூசிக் போட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாங்கள் எந்த மாதிரியான கான்வர்சேஷன் மார்னிங் போகும் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோவும் சரி ஃபஸ்ட்டு வீடியோவும் பார்த்துட்டு நிறையவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்கும். தேர்ட் விளாகில் அதாவது ஓவரால் நாங்கள் பேசுகிற ஜென்ரல் கான்வர்சேஷனும் அதோட இந்த மாதிரி நடுவில் என்னோடய வாய்ஸ் ஓவரும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. ஜென்ரலாக ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு மார்னிங் ரொட்டீன், அதுவும் 2 கிட்ஸை வச்சுட்டு எந்த மாதிரியான மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரொட்டீன் உங்களில் யார் லைஃப்லையாவது ஒத்து போச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அத்தை மாமா அப்பா அம்மா இருக்கிறவங்க யாருமே பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி காக்காவுக்கு சாதம் வைக்கிறது இல்லைன்னா ஏதாவது சமைச்சு கூட போட்டுட்ருந்தேன். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யாராவது அப்பா அம்மா மாமனார் மாமியார் இருக்கிறவங்க ஆடி அமாவாசை இல்லை அமாவாசை விரதம் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இருந்தாலும் மார்னிங் எழுந்தோடனே வீட்டில் எல்லாரோட அட்டனன்ஸும் கரெக்டாக இருந்துச்சா, இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு மார்னிங்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்தோடனே வெறும் ஒயிட் ரைஸ் தாங்க. நேற்றுக்கு வச்ச காரக்குழம்பு இருந்துச்சு. அதோட எங்களுக்கு புளியோதரை கிளறிலான்னு பசங்களுக்கு அதுலேயே பருப்பு சாதம் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஜென்ரலாகவே மார்னிங் ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு வேலையிலையும் நான் கமிட் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி குளிக்க போனங்காட்டில் அதனால் வேறு எதுவுமே செய்ய முடியல. கடையில் இருந்து தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். இல்லை அவனுக்கு மட்டும் தனியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. மார்னிங் ஒரு 1 hour அத்தை வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. தஷ் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆட்டோவில் தான் யூஸ்வலாக அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கான் ஸ்கூலுக்கு. ஸோ ஆட்டோவில் போய் ஏற்றி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்ததாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் விபியை வச்சுக்கிட்டு ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு குழஞ்சின்னு குட்டிகிட்ருப்பேன் கிச்சன்லேயும் ஹால்லையும். யஷ்வந்த் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புற அந்த கேப்லேயே சின்ன ஒன்று சாப்பிட்ருவான். அது ஒரு பெரிய வேலை வந்து எனக்கு கம்மியாகும். அத்தையே ஊட்டிடுவாங்க, அந்த வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. நான் வந்து பெரியவனுக்கு ஊட்டிகிட்டே தான் செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு வேலை இருந்ததுனால அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க. 2 பேரையும் நானே பார்த்துக்கிற மாதிரி ஆச்சு. இன்றைக்கி தஷ்வந்த் வந்து கிளம்புனதுக்கப்புறம் தாங்க ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 45 minutes கழித்து தான் ஹேரை ட்ரை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரிலாம் விட்டால் கண்டிப்பாக கோல்ட் ஆகும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுல அப்படியே சின்னவனையும் குளிக்க வச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes தூங்குவான். அந்த கேப்பில் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும். அதே போல் தான் நேற்றுக்கும் ஒரு 10 minutes தூங்குனா அந்த கேப்பில் போயிட்டு எங்களுக்கு புளியோதரை தாளித்து போட்டு விட்டுட்டேன். ஸ்நாக்ஸ் வீட்டில் இருந்ததையே வச்சு மார்னிங் டிஃபனை முடிச்சாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணி ஆகணும். ஃபுல்லாக வந்து 1/2 hour 1 hour எல்லாம் ஃபீட் எடுத்துப்பான்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த த்ரோட் நனையிற அளவுக்கு தான் வந்து ஃபீட் எடுத்துப்போம். ஒரு 5 seconds ஒரு 1 minute அவ்வளோதான். குடிச்சோடனே தூங்கிடுவான். எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறானோ அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்துருவான். அதே மாதிரி தான் எந்திக்கிறதுக்குள்ளே போய்ட்டு புளியோதரை தாளிச்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளே குப்பர் அடிக்க விழுந்து ஏதோ ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அதுலேயே நம்மளுடைய சிந்தனைகள் எந்த விதத்துலேயும் செதறாமல் இருந்தால் தான் இந்த குழந்தைங்களை வந்து மேனேஜ் பண்ணவே முடியும். கொஞ்சம் வேறு ஏதாவது யோசிச்சா அப்படின்னா வேறு ஏதாவது வேலையை செஞ்சு விட்டு போயிடுவானுங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. மார்னிங் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிகிட்ருக்கிறப்போ காலில் இந்த மணி வந்து அந்து விழுந்துருச்சு. அந்த குட்டி குட்டி மணியெல்லாம் இந்த விபி பையன் நல்லா கை வச்சு சுரண்டி நோண்டி ரொம்ப குட்டியாக இருந்தால் கூட முள்ளி அப்படி எடுத்து வாயில் லபக்குன்னு போட்டுறான். அந்த ஒரு பயத்துக்கு நானும் ஹஸ்பண்டும் மாறி இடத்தெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் ஒன்று வந்து கையில் கிடச்சிருச்சு. அதோடு பாருங்கள் இப்போ என்ன கிளைமேட்டோ அங்கே ஆடி மாதம் காற்றோட சேர்த்து சாரலும் உழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ புயல் கிளம்பிருச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. மார்னிங் டிஃபனுக்கு இந்த குளிருக்கு சாப்பிட போகிறது என்னமோ புளியோதரை. சரி எதுக்கும் இருக்கட்டுமேட்டு பால் பாக்கெட்டையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியிலலாம் போகிறப்போ சொட்டர் இல்லாமலே போக முடியாது. இருந்தாலும் தலையில் மட்டும் ஒரு துணி எடுத்து கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். புளியோதரை ரொம்ப சிம்பிள் தாங்க. ரெடிமேட் மிக்ஸ் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதோட கடலக்கொட்டை அதாவது வேர்க்கடலை நிலக்கடலை அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டும் இந்த ப்ரீமிக்ஸையும் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. ஒரு 2 minutesக்குள்ளேயே நமக்கு புளியோதரை ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் சாதம் வச்சுருந்தேன். அதையும் வந்து போட்டு கிளறிட்டேன். கடையில் போய் வாங்கிட்டு வந்து கிளறி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. அந்த கேப்லேயே பயவில் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குன்னு. சரி நான் அவனையும் கையில் தூக்கி வச்சுக்கிட்டே தான் எனக்கு வந்து ஒர்க்கு போகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஈவினிங் தூங்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு தாங்க டைரெக்ட்லி தூக்கமே. அது வரைக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனை வச்சுட்டே ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணி பார்ப்பேன். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்ட் ஆகிட்டேன், ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குங்கிற நேரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட சைலண்ட்டாக விட்டுட்டு வந்துடுவேன். அவங்க ஒரு 1/2 அன் ஹவர் கூட வச்சுப்பாங்க. ரொம்ப வீடெல்லாம் கலீஜாக இருக்கிற நேரம், ஏதாவது ஒர்க்கு அதிகமாக இருக்கிற நேரம் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒர்க் இல்லை. அவர் வெளியில் போகிறதுனால ஆஃப்டர்நூன் லஞ்சும் இதே புளியோதரையோடையும் முடிச்சாச்சு. மதியானத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சட்னி வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜில்லுன்னு தண்ணி உள்ளே போக போக அவ்வளோ ஒரு குளிர். சரின்னு சூடாக ஒரு டம்ளர் காஃபியும் வச்சு குடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் சூடாக ஒரு டம்ளர் காஃபி அதெல்லாம் குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவருக்கு தனியாக எதுவும் செஞ்சுக்கல. நான் குடிக்கிறப்ப கம்பல் பண்ணி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்களேன்னு இருந்த குளிருக்கு லைட்டாக குடிச்சிட்டு நல்லா தான் இருக்குன்னு அகைன் ஒரு 2 சிப் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. மார்னிங்லேருந்து சின்னதாக வேலை செஞ்சாலும் சரி, ரொம்ப வேலை இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, மண்டலம் ஒரு மாதிரி குடையிற மாதிரி இருந்தது அப்படின்னா அனைத்து வேலைகளையும் அப்படியே போட்டுட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் ரிலாக்ஸாக சிஸ்டர் வீட்டுக்கோ ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போய் உட்காந்துருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் இல்லை. அதனால என் சிஸ்டர் வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பெருசாக கண்டென்ட் இருக்காது. எங்களோட சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அகெயின் ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில் மேபி கண்டென்ட் இருந்தாலும் இருக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.